பலாசோ ஐமேக்ஸை வந்து திரும்பி ரெனோவேட் பண்ணி, அதாவது ஸ்க்ரீனை மட்டும் மாற்றி இந்த நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் லேசர் ஐமேக்ஸ் கொண்டு வராங்க. ஆல்ரெடி நிறைய தடவை 2 ஐமேக்ஸ் டுபாகூர் சொல்லிகிட்டே இருந்தேன். அதை கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இப்போ வந்து பலாசோல மாற்றிருக்காங்க. இப்போ அதை பற்றி படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான நியூஸ் தெரிய வந்துச்சு. நம்ம ஸ்ருதி டிவி கபிலன் ஷேர் பண்ணியிருந்தாரு. பலாசோ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் தான் இந்தியாவிலே வந்து 2வது 3வது பெரிய ஸ்க்ரீனா. எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது கட்டப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐமேக்ஸ்குள்ளே நுழையும் போது, பலாசோ ஐமேக்ஸ்குள்ளே நுழையும் போதே ஞாபகம் இருக்குது. நுழையும் போது இது ஒன்றும் அவ்வளோ தேவி தேட்டரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல இருக்கே இந்த ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு தவிர ரொம்ப பெருசுன்ற மாதிரி தோணவே இல்லை. ஆனால் அப்படியே கான்ட்ராஸ்டில் லூக்ஸ் ஐமேக்ஸ் பெருசு மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் லூக்ஸ் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து சின்னது தான். அது ஏன்னா அவங்க ப்ராப்பராக முன்னாடி அந்த சீட்லேருந்து ஸ்க்ரீன் ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஸ்பேஸு, அப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்பேஸு, சைடில் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக விட்டு கட்டியிருந்தனால லூக்ஸ் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும். பட் ஐமேக்ஸ் வந்து பலாசோ தான் பெருசாக. நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஆனால் வந்து பிவிஆரை நம்ப முடியாது. என்ன வேணால் சொத போனாங்கன்றதுனால நான் வந்து இந்த பலாசோவில் புக் பண்ணல. அவதார் டிக்கெட்டு நான் லூக்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். அங்கே தான் பார்க்க போகிறேன். ஒருவேளை பயங்கரமாக இருந்துச்சு படம், திரும்பி ரிப்பீட்டாக பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சா இந்த லேசர் ஐமேக்ஸில் வந்து பார்க்கலாம். இல்லைனா வந்து வேறு ஏதாவது அடுத்த படம் வரும்போது பார்த்து அந்த ஐமேக்ஸ் எப்படின்னு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ பிவிஆரில் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் சீட்டு மாற்ற மாட்டுறாங்க, சாந்தமில் சீட்டு மாற்ற மாட்டுறாங்க. சத்தியமில் சவுண்டு நல்லா இருக்குது. இப்போ விஷுவலாக ப்ரொஜெக்ஷன்லாம் மாற்றிருக்காங்க, ப்ரொஜெக்டெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனாலும் சீட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. வழிக்கிட்டு போகும், உட்கார கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதே மாதிரி தான் சாந்தம்லேயுமே கூட. சாந்தமில் வேறு வழியில் தான் பார்க்குறேன். சாந்தமில் ப்ரொஜெக்ஷனும் சுமார், சவுண்டும் சுமார், சீட்டும் சுமார். அதனால் மற்ற சின்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா மெயின் சீசன் சரின்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இந்த 2 மெயின் ஸ்க்ரீன்லையுமே சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப போராக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இருந்தால் தான் சாந்தமில் பார்க்குறது. சத்தியமில் நான் பார்த்துருவேன். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும். சீட் நல்லா இல்லைன்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, படத்தை பார்ப்போம்னு அப்படி தான் நம்ம பார்க்கணும்.